சுபிக்ஷா இப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. பின்னாடி தீபக் அண்ணா வாய்ஸ் வேறு கேட்டுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா தீபக் அண்ணாவுக்கு இப்படி ஒரு மேக்கப்பை போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா மார்னிங்கே அவர் வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி கண்ணில் வச்சுருந்தாரு. அதை நான் பார்த்தேன். ஸோ அவர் தான் இப்படி ஆக்கிட்டாங்க போல இருக்க நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அது எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. எதையோ வச்சு மேக்கப் பண்ணி சுபிக்ஷா அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் சைடில் தீபக் அண்ணா நடக்கிறாரு. அது அவரோட ஃப்ரெண்டாக, அது பேர் ஸ்வீட்டியாம். ஸோ அப்படி போட்டு வச்சுட்டு சுபிக்ஷா அதை பீன் பேக்கை வந்து அந்த கார்டன் ஏரியாவில் வச்சுட்டு அது கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அமித் வந்து கேட்குறாரு, இது யார் அப்படின்னு கேட்டோடனே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து அந்த பொம்மையை வச்சு கமல்ஹாசன் சார் பேசுவார் தெரியுமா, பழைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பொம்மை எப்படி வச்சுப்பாங்க, இவங்க வந்து வாய் அசைக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பேர் எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருந்து அதை பேசுவாங்க குரலில். அந்த பொம்மை பேசுகிற மாதிரி இவங்களே ஆக்ஷன் பண்ணுவாங்க. பட் வாய் அசைகிறது தெரியாது, குரல் மட்டும் வெளியில் வரும். ஸோ பரவாயில்ல, சுபிக்ஷா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு 2 days முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். பீட் பாக்ஸிங் வந்து 2 daysல கற்றுக்கிட்டாங்க. அந்த பீட் பாக்ஸிங்லாம் 2 days முன்னாடி கற்றுக்கிறதுங்கிறது சாதாரண டேலண்ட் கிடையாது. நல்ல பயங்கர டேலண்ட் போல் இருக்குது அந்த சுபிக்ஷா பொண்ணுக்கு. அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறா. இப்போவும் அந்த மேக்கப் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பண்ணியிருக்கிறது. ஸோ உண்மையிலே ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதை பற்றி உங்கள் யாருக்காச்சும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.